அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் இது நீங்க வருஷம் ஃபுல்லா இந்த பலனை எடுத்து பார்த்துக்கலாம், எப்ப வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம். அது என்ன பலங்க? உங்களுடைய வாழ்க்கையுடைய நட்சத்திர பலன். ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறந்திருப்போம். இப்ப 27 நட்சத்திர பலனை இப்ப நம்ம கொடுக்க போறோம். அது உங்களுக்கு ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் நட்சத்திரத்தை வச்சுதான் சொல்ல முடியும். நம்ம என்ன வேலை பண்ணணும், என்ன படிக்கணும், எது சம்பந்தம் போகணும், உங்களுக்கு எப்படிப்பட்ட மனைவி வரும், இது எல்லாமே நட்சத்திரத்தை வச்சு ஒரு துல்லியமா ஒருத்தருடைய கேரக்டர் நம்ம எடுக்க முடியும். அப்படிப்பட்ட நட்சத்திர பலனை தான் நம்ம அம்மன் அருள் டிவில நம்ம கொடுக்க போறோம். நிறைய பேர் அம்மன் அருள் டிவில கேட்டாங்க, நட்சத்திர பலன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனியா ஒரு வீடியோ கொடுங்க. நல்லா பாருங்க, நம்முடைய முக தோற்றம், நம்முடைய குணம் எல்லாமே நட்சத்திரத்தை தான் சொல்ல முடியும். இதையும் தாண்டி தயவு செய்து இது உங்க ஜாதகத்துல இந்த நட்சத்திரத்துடைய அதிபதி நல்லா இருக்காருன்னு இங்க பாத்துக்கணும். இந்த வீடியோ பாக்குறத பத்தி பிரச்சனை இல்லை. உங்களுடைய நட்சத்திர அதிபதி உங்களுடைய உயிர் லக்னத்துல இருந்து நல்லா இருக்காரா, அதாவது லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல், நட்சத்திரங்கிறது உடல். அப்ப உங்களுடைய விதி ஜாதகத்துல என்ன நட்சத்திர அதிபதி நல்லா இருக்காரா நல்லா இல்லைன்னு சொல்லி கரெக்டா ஒரு துல்லியமான பதிவு அதுல பார்க்கலாம். அன்பார்ந்த மேசராசில பிறந்த பரணி நட்சத்திர அன்பர்களே, மேசராசில பரணி நட்சத்திரம் 4 பாதம் வரும். நல்லா பார்த்துக்குங்க. இந்த நட்சத்திரத்துல பிறந்தா பாருங்க, பரணி நட்சத்திரங்கிறது சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். அப்ப ஆசைகள் அதிகமா இருக்கும்ல. இந்த நட்சத்திரத்துல பிறந்தா நிறைய ஆசைகள் உங்க லைஃப்ல நிறைய இருக்கும். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நான் உங்களுடைய நட்சத்திரத்தை வச்சு திசை புத்திக்கு நான் பலன் சொல்றேன். இதுல எப்படி உங்க ஜாதகத்தை வச்சு திசை புத்தி, அதாவது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் லக்னம் மட்டும் உங்களுடைய பிறந்த நேரத்தை வச்சு முடிவு பண்ண முடியும். மற்றபடி உங்களுக்கு இந்த திசை வந்தா என்ன நல்லா இருக்கும், எப்படி இருக்கும், எது சம்மந்தம் போகணும்னு சொல்லி இந்த திசா புத்தியும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இல்ல கடைசி கூட வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. பொதுவா இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தாவே பாருங்க, பயங்கரமான ஒரு கலைகள்ல விரும்பக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த பரணி நட்சத்திரம் தான். ஒருத்தரை பார்த்தவங்கன்னா கவர்ந்துருவாங்க. ஒரு இடத்துக்கு போனா நீட்டா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி போவாங்க. எப்படி நீட்டா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி பக்கவா லுக்கா போகக்கூடிய ஒரே நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் தான். அதிகமா செலவுகள் பண்ண மாட்டாங்க. எப்படி அதிகமா செலவுகள் பண்ண மாட்டாங்க. பொதுமக்களுடைய சேவைகளை அதிகமா ஈடுபடுவாங்க இந்த நட்சத்திரம் பிறந்தாவே. எப்படி இந்த நட்சத்திரம் பிறந்தா அதிகமா பொதுமக்களுடைய சேவையில அதிகமா ஈடுபடுவாங்க. அழகுகளை கலைகளை விரும்பக்கூடிய ஒரு நட்சத்திரம். பொழுதுபோக்குகள் ரொம்ப விரும்பக்கூடிய நட்சத்திரம். இப்போ ஒண்ணுல ஒரு சுத்தி பார்க்க போகணும், ஒரு சுற்றுலாதான் ரொம்ப ஆசை அதிகமா இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். ஆடம்பரத்தை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள். சொகுசு காரு, சொகுசு பங்களா, வண்டி, காரு, பங்களா மேல நிறைய ஆர்வம் இருக்கும் இவங்கள்ட்ட. பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து பார்க்கலாம். யாரு இந்த பரணத்துல பிறந்தவங்க லைஃப்ல இப்படிதான் வரணும், அப்படிதான் வரணும்னு சொல்லி ரொம்ப அக்கறை காட்டுவாங்க. தன்னுடைய மன வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். காதல் எண்ணங்கள் நிறைய இருக்கும். ஒரு காதல்னா நீங்க காதல் மட்டும் பண்ண மாட்டாங்க. ஒரு விஷயத்த ஒரு வேலையா தொழிலா இருக்கணும், அதை ரசிச்சு ரசனையோட பண்ணக்கூடிய கேரக்டராக இவங்க இருப்பாங்க. ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம், ஒரு பார்த்தோன்னு ஒருத்தரை கவரக்கூடிய குணம். நிறைய திடீர் யோகத்தை ரொம்ப சிந்திக்கும். நமக்கு ஏதாச்சும் டக்கு டக்குன்னு யோகம் வருமானு சொல்லி பயங்கரமா கற்பனை பண்ணக்கூடிய குணங்கள் இவங்கள்ட்ட நிறைய இருக்கு. இந்த பியூட்டி பார்லரு, அடுத்து இந்த வெள்ளி சார்ந்த பொருட்கள், அடுத்து பாத்தீங்கன்னா மெயினா அந்த உணவு சார்ந்த, மெயினா அந்த இனிப்பு சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாமே பாருங்க. இனிப்பு மருத்துவம் சார்ந்த சுகர் பேஷண்ட்ஸ் டாக்டர் பார்க்கக்கூடிய நபர்கள், அடுத்து நிறைய பேர் இந்த மெடிக்கல் ஃபீல்ட் உள்ள நபர்கள், இவங்க எல்லாமே இந்த இதுல அதிகமா நம்ம எடுத்துக்கலாம். அந்த போட்டோ லைன், ஸ்டுடியோ லைன், பெரிய பெரிய ரெடிமேட் துறையில இந்த துணி சம்பந்தமாவட்ட உள்ள துறை எல்லாமே இவங்க வந்துருவாங்க. அழகான ஒரு தொழில் எதிராக இருக்கோ அது ஃபுல்லாவே இந்த சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம், அதாவது இந்த பரணத்துல பிறந்தவங்க அதை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க. இதெல்லாம் உங்களுடைய பொதுவான குணம். அதாவது இந்த நட்சத்திரத்துடைய அதிபதி சுக்கிரனை வச்சு இந்த பலனை நம்ம சொல்லுவோம். இது எப்படியுமே இயற்கையா சொல்ல பலன் தான். இதுல ஒரு வித்தியாசமான ஒரு பலனை நான் எடுத்திருக்கேன். எப்படின்னா, ஒவ்வொரு பாதத்துக்கும் இப்ப நீங்க என்ன நினைப்பீங்க, எல்லாருமே நான் பரணத்துல தான் பிறந்திருக்கேன்னு நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு என்ன பாதம்னு தெரியாது. எப்படி நீங்க பரணி நட்சத்திரம் தான், ஆனா எத்தனை பாதம்னு தெரியணும்ல. ஒவ்வொரு இதுல 4 பாதம் வரும். ஒவ்வொரு பாதமும் ஒவ்வொரு விதமான விஷயத்த உண்டு பண்ணும். ஒவ்வொரு விதமான விஷயத்த உங்க உடம்புல ஆக்டிவேஷன் பண்ணிவிடும். தொழிலோ, வேலையோ, உத்தியோகமோ ஒவ்வொன்னையும் ரசிக்க வைக்கும். அப்ப அதை வச்சு நம்ம அதை பார்த்து அதுக்கேற்றாப்புல நம்ம பயணிச்சோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஒரு வெற்றி பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவல் வீடியோ. நீ என்ன விஷயம் பண்ணணும், என்ன விஷயம் பண்ணக்கூடாது, இதில் நான் தெளிவா நான் கொடுக்குறேன். நல்லா பாருங்க, தெளிவா கொடுக்குறேன். தயவு செய்து நீங்க கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்க ஜாதகத்துல லக்னம்,
நட்சத்திர அதிபதி நல்லா இருக்காரு, லக்னாதிபதி நட்சத்திர அதிபதி நல்லா இருக்காரு, தயவு செய்து ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்குங்க. இப்ப நான் சொல்றேன்னா, இப்ப பரணி நட்சத்திரம் பிறந்தவங்க எல்லாருமே ஒரே மாதிரி கேரக்டரா இருக்க மாட்டாங்க. நான் சொன்னல இது மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்களே, இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான குணத்தை, இது வந்து பொதுவான குணம், அந்த நட்சத்திர பொதுவான குணத்தை தான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு பாதத்துக்குமே ஒவ்வொரு விதமான பலன் மாறுபடும். இப்ப ஒண்ணு இல்ல, அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க உங்க ஜாதகத்தை எடுத்து பாத்துக்குங்க. யாருக்கெல்லாம் பரணி நட்சத்திரம் ஒண்ணுன்னு போட்டிருப்பாங்க, அந்த 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க பாருங்க, எப்போதுமே சரி அவங்கள்ட்ட நீங்க எல்லாமே ஆசைப்படுவாங்க, விரும்புவாங்க, ரைட்டு. ஆனா அவங்கள்ட்ட ஒரு தைரியமான குணம் இருக்கும் பாருங்க. எப்படி தைரியமான குணம் இருக்கும். நேர்மையான குணத்தை நிறைய நம்ம எதிர்பார்க்கலாம். எப்படி நேர் வழியில போவாங்க, ஒரு வேலையை கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணுவாங்க. இதுல பிறந்தவங்க பாருங்க, நீங்க பொய் சொல்லி இவங்களை பார்க்க முடியாது. எப்படி பொய் சொல்லி ஏமாத்தி எதுவும் பார்க்க முடியாது. அது லக்னாதிபதி ஒரு சில பேர் கெட்டு போயிருந்தா ஒரு சில கேரக்டர் மாறும். மேக்சிமம் இந்த பரணி 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, நீதியா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க, ஒரு வேலையை கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணுவாங்க. யாரு? இந்த பரணி 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க. ஆசைகள் நிறைய இருக்கும், ஆனா ஆசைப்பட்டா அந்த விஷயத்தை அடையணும். இதுதான் இந்த பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்கள்ட்ட நீங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம். அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய பேர் ஈடுபாடு பண்ணுவாங்க. இதை எடுத்து பாத்துக்குங்க, கண்டிப்பா பாருங்க. இவங்க மேல இந்த நம்ம ஒரு தலைமை பொறுப்பு இருக்கணும், எதுலையுமே நம்ம ஒரு நிர்வாகம் வச்சு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஒரு வேலையை கரெக்டா பார்க்கணும், அக்யூரேட்டா பார்க்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும். யாருக்குமே நம்ம அடிபணிஞ்சு போக கூடாது, நல்ல ஒரு பயங்கரமா இருக்கும், பொய் சொல்லக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, இப்படி எண்ணம் அதிகமா இருக்கும். அரசியல், அரசாங்கம், நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபாடு பண்றது, இதெல்லாமே இவங்க நிறைய இருப்பாங்க. ஒரு முடிவு பண்ணா பின்வாங்க மாட்டாங்க. குழந்தைகள் மேல நிறைய ஆசைப்பற்று நிறைய இருக்கும். தன்னுடைய குழந்தை மேல, குடும்பத்து மேல நிறைய ஆசைகள் அதிகமா இருக்கும். நிறைய கலைகளை விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க. இந்த பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல எடுத்து பாருங்க, நான் சொன்ன கேரக்டர் உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சு வரும். அடுத்து பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல பிறந்தாங்க பாத்தீங்களா, இவங்களை மாதிரி யாரும் ஆக்டிவிட்டா இருக்க முடியாது. எப்படி இவங்க மாதிரி யாரும் ஆக்டிவிட்டா இருக்க முடியாது. நிறைய பேருக்கு சீக்கிரம் திருமணம் நடந்துடும் பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல பிறந்தாங்க. எப்படி இளமையான தோற்றம், ஒருத்தரை பார்த்தவொன்னா கவர்ச்சியான கவரக்கூடிய குணம், கலைகளை விரும்பக்கூடிய குணம் நிறைய பரணி 2ஆம் பாதத்துல எடுத்து பாருங்க. உங்க ஜாதகத்துல போட்டிருப்பாங்க பரணி 2ஆம் பாதத்துல பிறந்திருக்கீங்க, சந்திரபானம் வச்சு போட்டிருப்பாங்க. அப்ப அவங்கள பாருங்க, அவங்க ஒருத்தரை கவரக்கூடிய குணம், எப்போதும் வேலை உத்தியோகம் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சிந்திச்சுட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு உடல் ரீதியா பாத்தீங்கன்னா அந்த வயிறு சம்பந்தப்பட்ட பகுதி, தோலோ ஸ்கின்னோ இது சம்பந்தப்பட்ட பகுதியில ஏதாச்சும் ஒரு தொந்தரவு மாதிரி இருக்கும். யார் சொல்ல, இந்த பரணி 2ஆம் பாதத்துல பிறந்தா பாத்தீங்களா, அவங்களுக்கு அது மாதிரி இருக்கும். எப்போதுமே பயங்கரமான புத்திசாலி குணம், நல்ல டேலண்டான குணம் உங்கள்ட்ட நிறைய பார்க்கலாம். அதிகமா அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு இந்த ஃபீல்டு நிறைய விரும்பக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க. மெயினா இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க யாரு, இந்த பரணி 2ஆம் பாதத்துல பிறந்தா பாத்தீங்களா, பயங்கரமான திறமையான குணம், நிறைய அறிவு சார்ந்த விஷயம், அறிவை மூளையை வச்சு சம்பாதிக்கக்கூடிய விஷயம், கமிஷன் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம், இது எல்லாமே பாருங்க இந்த பரணி 2ல பயங்கரமா பண்ணுவாங்க. நல்ல உழைப்பாளிகள். ஆனா எதிரி, ஏதாச்சும் ஒரு எதிரி பகை மாதிரி இவங்க லைஃப்ல வந்துகிட்டே இருக்கும். ஆனா எல்லாமே சமாளிச்சிருவாங்க. யாருடைய எப்படி பேசணும், எப்படி பேசணும் பயங்கரமா சிந்திச்சு செயல்பாடு பண்ணி சமாளிக்கக்கூடிய நேரம் இந்த பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க சூப்பரா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க பாத்தீங்களா, இவங்க கோழி எப்படியும் 10 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. எப்படி இவங்களை கோழி 10 பேர் இருந்துட்டு இருப்பாங்க. சொந்த தொழில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இவங்க இவங்க லைஃப்ல ரத்தத்துல இருந்துகிட்டே இருக்கும். நம்ம சொந்த கால நிக்கணும்யா, யார்கிட்டையும் அடிபணிச்சு போக கூடாதுயா அப்படிங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும். எல்லா கலைகளும் இவங்க பெரிய ஆளா இருப்பாங்க. எல்லா துறை, எந்த துறையா இருக்கட்டும், அந்த துறையில பெரிய லெவலுக்கு போறது நீங்களா இருப்பீங்க. பொதுமக்களுடைய சேவை, திருமணம், அடுத்து மெயினா வரக்கூடிய மனைவி மேல எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். பெண்கள் சார்ந்த விஷயத்துல, அழகு சார்ந்த விஷயத்துல, இந்த பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்ட வேலை, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை, பெரிய பெரிய தொழில் நிறுவனம் வச்சு பண்றது எல்லாமே இவங்க பயங்கரமா இருப்பாங்க. இது மேல ஆர்வம் அதிகமா தூண்டும். அதான் மக்களுடைய தொடர்புன்னு சொல்லுவாங்கல்ல, நிறைய விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க. அரசியல், அரசாங்கம் சார்ந்த விஷயம் இதெல்லாம் ரொம்ப ஆர்வத்தை காட்டுவாங்க. கலைத்துறையில் நிறைய பெரிய லெவலுக்கு இருப்பாங்க. யார் பரணி அந்த 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்த ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பரணி 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க நிறைய பேர் எடுத்துக்கலாம். பெண் மருத்துவர்கள், கெமிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நிறைய ஈடுபாடு பண்ணுவாங்க. அந்த மெயினா பாருங்க, இந்த நட்சத்திரத்துல பிறந்தா டக்குன்னு உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. பரணி 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. ஆனா பாக்குறதுக்கு ஒருத்தரை பயமுறுத்தாம குணம் இருக்கும். ஆனா பழைய பாத்தீங்கன்னா ஒரு அன்பான, ஒரு தெளிவான குணம், கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. முடிவு பண்ணாதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. எப்படி இந்த பரணி 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா அந்த விஷயத்த நம்ம அடையணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் அதிகமா இருக்கும். நிறைய கலைகள், நிறைய விரும்பக்கூடிய குணங்கள் எல்லாமே இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். வெளிநாடு, வெளியூர்ல நிறைய ஒரு பயணத்தை மேற்கொண்டு சம்பாதிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. மருத்துவத்துல பெரிய லெவலுக்கு இருப்பாங்க. கலைத்துறையில பெரிய அளவுக்கு இருப்பாங்க. இந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஷயம் எல்லாம், வேலை எல்லாமே இவங்க பயங்கரமா இருப்பாங்க.
வெளியூர் வெளிநாட்டுல போய் நிறைய ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய நபராக இருப்பாங்க. இது எல்லாமே இந்த பரணிஸ்ல பிறந்த 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க 4 விதமான குணத்தை எடுத்துக்கணும். இதுதான் உங்களுடைய கேரக்டர். பொதுவா அந்த பரணிஸ்ல பிறந்தவங்களுக்கு திசாபுத்தி இந்த 4 பாதத்துல பிறந்தவங்க உங்களுக்கு வரக்கூடிய திசை முதல் தசை என்ன வரும்? சுக்கிர தசை வரும். யாருக்கு ஆரம்பத்துல லக்னத்துல இருந்து சுக்கிரபகவான் நல்லா இருந்தாருன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்கலாம். எப்படி? பொருளாதாரம், வருமானம், இன்கம் எல்லாமே நல்லா இருக்கும். குழந்தைய பிறந்தப்பே அவங்க அப்பாவுக்கும் பெற்றோருக்கும் செம்ம வருமானத்தை கொடுத்துட்டு போயிடும். இதே சரியில்லைன்னா ஆரம்பமே அந்த குழந்தை பிறந்தப்பே பாருங்க கஷ்டத்தை கொடுத்துருவாங்க. வருமானம் சரி இருக்காது, இன்கம் சரி இருக்காது, இட பிரச்சனை இருக்கும், திருமண வாழ்க்கையில ஒரு மந்தமான தன்மை, பெற்றோர்கிட்ட கணவர் ஒரு அனுகூலமான தடைகள், இதே மாதிரி பார்க்கக்கூடிய அமைப்பு ஆரம்பத்துல சுக்கிர பகவான் கெட்டு போயிருந்தால் படிப்பு கல்வி ஆரம்பமே ஒரு 5th படிக்கிறவங்க பாருங்க கஷ்டப்பட்டு நம்ம படிக்க வைக்கிறாப்புல இருக்கும். அப்ப படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மையை தள்ளிடும். ஆரம்பத்துல சுக்கிரதசை சரி இல்லா விட்டால் இது நான் எல்லாத்தையும் சொல்ல உங்க ஜாதக லக்ன அடிப்படையில சரியில்லைன்னா இது மாதிரி பண்ணும். அடுத்து பாத்தீங்கன்னா பரணியத்துக்கு அப்புறம் அதாவது சுக்கிரதசைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அடுத்து வந்து சூரிய தசை வரும் 2வது. இந்த சூரிய தசை வரும்போது பார்த்தா இவங்களுக்கு ஒரு பெரிய லெவலுக்கே போவாங்க. எப்படி? வீடு, இடம், பூமி, வெளிநாடு, வெளியூர், நிறைய விஷயம், அரசியல், அரசாங்கம், இது சம்பந்தமா விஷயமா எப்படி பார்த்தாலும் இவங்க ஒரு 16, 20 வயசுக்கு அப்புறம் பாருங்களேன். சில பேர் பரணிச 1ஆம் பாதத்துல பிறந்தாங்கன்னா அவங்க 20 வருஷம் முடிஞ்சவனா பாருங்க ஒரு இடமோ வீடோ பூமியோ வாங்கக்கூடிய யோகமோ, வெளிநாடோ வெளியூரோ, இல்ல அரசியலோ அரசாங்கமோ, இல்ல அம்மாவுக்கு ஏதாச்சும் நல்ல அரசாங்கம் மூலமா ஏதோ ஒரு நல்ல விஷயம் இந்த சூரிய தசை வரும்போது ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய எண்ணம் மைண்ட்ல ஓட ஆரம்பிச்சிடும். நம்ம யார்ட்டையும் கைகட்டி நிக்க கூடாதியா, நம்ம சொந்த காலம் நிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும். படிப்பு கல்வியில சூரிய பவன் யாருக்கெல்லாம் நல்லா இருக்காரோ, நீங்க என்ன மாசம் பிறந்தீங்களோ பாத்துக்கணும். சூரியபவன் யாரும் நல்லா இருக்கலாம், அவங்க பெரிய ஒரு லெவல அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, எதிரிகளாம் வெல்லக்கூடிய திறமை வந்துடும். அடுத்து பாத்தீங்கன்னா சூரியனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சந்திர தசைன்னு ஒண்ணு வரும். இவங்க சந்திர தசை வரும்போது பாருங்க இவங்களுக்கு பயங்கரமான கற்பனை கலையில ஓவியத்துல பயங்கரமா வருவாங்க, பெரிய லெவலுக்கு வருவாங்க. அப்பதான் படிப்பு கல்வியில ஒரு ஸ்டெடியான ஒரு விஷயத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. படிப்பு கல்வி கலை சார்ந்த விஷயம் நிறைய பேருக்கு பாருங்க. அப்பதான் திடீர்னு ஒரு வீட்டுல குடும்பத்துல ஒரு கெட்ட விஷயம் நடக்கிறது, திடீர் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறது, ஏதாச்சும் வழக்கு சார்ந்த விஷயம் பாக்குறது, இல்ல குடும்பத்துல செலவை பாக்குறது, அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஒரு மருத்துவ செலவு பாக்குறது, இது மாதிரி இந்த சந்திர தசை வரும்போது யாருக்கெல்லாம் சந்திரபலம் பலவீனம் இழக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு பலவீனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சந்திர தசை வரும். அது செவ்வாய் தசை வரும்போது மேக்சிமம் பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க நண்பர்கள், கூட்டாளி, திருமணம், நிறைய விஷயம் நல்ல விஷயத்த நம்ம இந்த செவ்வாய் தசை வரும்போது கண்டிப்பா சொல்லலாம். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த செவ்வாய் தசையில வரும். இதெல்லாம் தசாபுத்தியுடைய பலன். நான் குறிப்பிட்ட அளவு தான் தசாபுத்தி எடுத்திருக்கேன். இன்னும் உங்க ஜாதகத்துல தசாபுத்தி கிரகத்தை எடுத்தா கண்டிப்பா துல்லியமான ஒரு பதிவை நான் உங்களுக்கு கொடுக்கலாம். இது தயவுசெய்து ஒரு பொது பலனா பாருங்க. கண்டிப்பாக பரணிசில பிறந்தவங்க எப்போதுமே சரி இனி வரக்கூடிய காலம் எல்லாமே வெற்றி அடையணும். இதுதான் எங்களுடைய கருத்து. நன்றி.